பாஸ்கர் அப்பா பேர் பாஸ்கர் அப்பா. அப்போ விஜய் அப்பா பேரு விஜயப்பா தான் வருவாங்க. விஜயப்பா சொல்ல மாட்டாங்க. குமாரப்பா. உன் பேர் தான் குமார். உன் பேர் வந்து பத்தியா அப்பன் பேர் அடியானா உங்க அப்பா பேர் நீ ஒரு ஆள் தான் இருக்கு உலகத்திலேயே. உலகத்திலேயே ஆமா எதாவது கூப்பிட்டு வருவா என்ன கூப்பிடுற ஆமா என்ன மதுவா குமார் என்ன கூப்பிடுறா அப்பன் பேர் ஒரே ஆள் நீ ஒரு ஆள் தான். உன் பேர் சொன்னியா விஜய் ஒரு நாள் வாங்கி தரா அவர் பேர் தான் வரும். தெரியல தெரியல எப்படின்னா அவரோட பேர் சொல்லுமா இல்லையா வீட்டுக்கு தான் குமார் போட்டு அப்பா பேர் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க சாத்து எத்தனா சொல்லுவேன் சாத்து முத்தனா சொல்லுவேன். கரைச்சி போட்டாச்சுனாலோ பொட்டாசி நாள் இருந்தா சொல்றா அவரு பொட்டாசி வந்துச்சா சீக்கிரமா வயசு சீக்கிரமா போய் சேர்ந்து இன்னும் வர வண்டி புற வண்டி நிறைய பேர் ஜான் வண்டி நிறைய பேர் நமக்கே பூமியில் எவ்வளோ நாள் தான் இருக்குது. அதுதான் வயசு 20 போயிடணும் அப்படின்னு மேலே வாழக்கூடாது. எவனாவது ஒருத்தனா வாழ்றான் எல்லாரும் 100 வாழ்றாங்க. இப்போவே நம்ம தான் மதுரை ஆமாம் மக்கள் தொகையில் இன்னும் ஒரு 100 வயசு நீங்கள் கேட்டீங்கன்னா 70 சீக்கிரம் நல்லது படிச்சீங்கன்னா கிடையாது. ஆமா நல்லது படிச்சா பூமியில் வச்சுக்கிறாங்க கஷ்டம்னா அதிகமாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஊருக்கா வா வெயில்ல கப்பல் மீன் வந்து ஐசி தேவையில்ல நிம்மதியாக வந்து கடையில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஒன்றும் வராது. இங்கே வந்து ஒரு 1 மணி நேரம் உட்காந்தாலும் சாப்பாடு டீ மோர்
திறமை கிடையாது. திறமை பார்த்தா கூட தூக்க மாட்டேன். வீட்டில் இருக்குண்ணா. நான் பண்ண போட மாட்டியா கன்ஃபார்மே இதான் சொன்னேன் போட மாட்டியா போட மாட்டேன். கன்ஃபார்ம் போட மாட்டியா அந்த பண்ணி போடுவியா பட்டாசு மட்டும் தான் போடுவேன். அது எப்படி என்ன கட்டணும் அதுதான் 350 ரூபா மாசம். பட்டாசு போடுறது ஒரு அரிசி மூட்டை வெறும் 350 கட்டணும் வெறும் 350 ரூபா மாசம். அதுதான் பணம் முடிவா. பட்டாசு அரிசி மூட்டை 1000 அது ஒரு 50 போட்டுறா போ 750 ரூபா 740 ரூபா ரீஃபண்ட் ஆயிடுது. ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு. கோல்டு மாதிரி அது ஒரு 5 போட்டு கோல்டு மாதிரி ரெண்டா போடுறான். அவ்வளோ விலை வைக்குது. ஆமா ஏறுனா போகுது ரீஃபண்ட் ஆயிடும் ரீஃபண்ட் ஆகி ஏறினா போகுது. ஆனால் நம்ம கொடுத்து தானே ஆகணும். நீ வச்சுக்கிறது செலவு இருக்குது. ஐயா வாங்க. மோனிகா ஆமா பெரிய கட்சி இல்ல அது. மோனிகா கவனம் வச்சுருப்பான். செலவு அதிகமாகுதுண்ணா. பண்டுனா வரேன் வீட்டில் வாங்கி போவாங்க. நான் கொண்டு இங்கே இருக்கணும் தெரியாது. ஒரு மூட்டை எவ்வளோ தெரியுமா? ஒரு மூட்டை ஏற்றி இருக்குன்னா 3 ரூபாய்னா 5 ரூபாய் எங்களுக்கு எவ்வளோ லாபம் எனக்கு. சரிண்ணா காசு பண்ணி போட்டு லாபம் எப்படின்னா என்னப்பா இந்த தடவை நிறைய நெக்ஸ்ட் எனக்கு பணமே போக வெளியே எப்படி வாரத்துக்கு 50 வெளியே என்ன பண்ணுவேன்? எவ்வளோ கொடுப்பா? நான் போட்டுட்டு நான் மட்டும் பாட்டு தெரியும். நான் தான் இப்போ வெட்டிங் கொடுக்குறேன். காசுலாம் காசு இன்னும் ரொட்டேஷன் பண்ணிட்டுமா லட்சம் ஓடுது. அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓ கொடுத்தா எத்தனை நடக்குது வெளியே கொடுத்தா அந்த வாங்கும்போது உங்கள் மேலே நல்ல பொருள் தான் வாங்கிக்கிறாங்க. அந்த வாக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா நானும் அப்படிதான் இருக்கேன். பணம் வாங்கும்போது நல்ல பொருள் பணம் வாங்கிடுது. பணம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணலாம்? இன்னைக்கு வேற வந்து வேற மாதிரி வந்து இப்போ செஞ்சதுனால எல்லாரும் இப்போ சொல்ல முடியாது. ஐயா நான் ஒரு 10 மாசம் வாட்டி கொடுத்துருவோம். வட்டியே பண்ண மாட்டேன். ஆனால் அப்போ தான் நான் சொல்லுவான் 10 மாதம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கொடுத்தாலே போதும் அப்படின்னு நிலைமை வருது. இப்போ எப்படி ரொட்டேஷன் பண்ணுவேன்? வந்து போகிற ஐடியாவில் கிடையாது.